ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமால சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன விம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களுக்குள் பெரிய பெயர் பெற்றவர் பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வாருடைய திருமகளாரான ஸ்ரீ ஆண்டாள் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய திவ்ய கிரந்தமான திருப்பாவையின் புள்ளின் வாய்க்கேண்டானே என்கிற பாசுரார்த்தம் இன்றைய அனுபவத்துக்கு விஷயம். கீழ்ப்பாசுரத்திலே மனத்துக்கினியானை என்கிற வார்த்தையானது காட்டப்பட்டது. மனத்துக்கினியான ஆறு அப்படின்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகனார் ஸ்ரீ ராமபிரான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் அப்படின்னு தென்னிலங்கை கோமான செத்தவனான சக்கரவர்த்தி திருமகனார் மனத்துக்கினியான்னு சொல்லப்படுறார். வியாக்கியானத்தில் ஒரு விதமான சங்கதி காட்டுகிறார்கள். கீழ்ப்பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் இருக்கிற தொடர்பு கனைத்திலங்க திரும பாசுரத்துக்கும் புள்ளின் வாய்க்கேண்டானை பாசுரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று பார்ப்போமேயானால் அந்த தொடர்பை அற்புதமாக காட்டுகிறார்கள். உள்ளுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளை மனத்துக்கினியான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தான்றதை கேட்டதும் ஒரு வார்த்தை சொல்கிறா. உள்ள படுத்துட்டு இருக்கிறவோ இந்த புள்ளின் வாய்க்கேண்டானை பாசுரத்தில் 13வது பாசுரத்தில் இருக்கிற பெண் பிள்ளை அவ கேட்குறா, இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ? இங்கே யாராவது ராமச்சரித்திரம் சொன்னுங்களா அப்படின்னு கேட்குறா. இதில் எவ்வளவு பெரிய அர்த்தம் அடங்கி இருக்குன்னா, இங்கே போய் ராமச்சரித்திரத்தை சொல்லுவாளா? இது கிருஷ்ணன் விசேஷமாக கொண்டாடப்படும்படியான இடம். கிருஷ்ணர் எழுந்தருளி இருக்கிற இடத்துல கிருஷ்ணனையே பரதெய்வமாக மதிக்கும்படியானது ஆய்ப்பாடி. அதனால்தான் ஆயர்புத்திரனல்லன் அருந்தெய்வம். அந்த கண்ணன் எம்பிரான் இருக்கிறானே அவன் இடைப்பிள்ளை அல்ல, அருந்தெய்வம். பெரியாழ்வாருடைய பாசுரம் கண்ணனெம்பெருமான் அவதாரம் பண்ணினான். அந்த கண்ணனெம்பெருமானை எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்போ தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது ஆயர்புத்திரனல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனன்னு மகிழ்ந்தனர் மாதரே என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ வாயுள் வையகம் கண்ட மடனல்லார். கண்ணனெம்பெருமானுடைய வாய் அப்படி திறந்தானா அந்த வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. வாயுள் வையகம் கண்ட மடனல்லார் ஆயர்புத்திரனல்லன் அருந்தெய்வம். இவன் ஆயர்புத்திரனல்லன் பெருந்தெய்வமாக அமைந்திருக்கக்கூடியவன். இதே வார்த்தையைத்தான் பாகவதத்தில் சுகாச்சாரியர் கோபிகா கீதத்தின் மூலமாக காட்டக்கூடிய அற்புதமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. நகலு கோபிகா நந்தனோபவான் அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு. கண்ணா, நீ கோபிகானந்தனன் அல்லன், நீ இடைப்பிள்ளை அல்லன். அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு, தேகம் படைத்த அத்தனை பேருக்கும் அந்தராத்மாவாக நீ திகழ்கிறாய் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கு. அப்போ கண்ணனின் பெருமானையே தெய்வமாக மதிக்கக்கூடியதான திருவாய்ப்பாடியிலே ராமனுடைய சரித்திரத்தை பாடுவார்களா? வட இந்தியாவில் 2 பிரிவு இருக்கு. ராமபக்தி சாக்கா, கிருஷ்ண பக்தி சாக்கா, 2 விதமா. ராமபக்தி சாக்கானா ராமபக்தியிலே ஊன்றியிருக்கக்கூடிய கிளை.
கிருஷ்ண பக்தி சாக்கான ஒரே விஷயம் பக்தி தான், அதுவும் பகவத் பக்தி தான். ராமனிடத்தில் ஈடுபட்டவர்கள் கிருஷ்ண வைபவம் பேச மாட்டார், கிருஷ்ணனிடத்தில் ஈடுபட்டவர்கள் ராம வைபவம் பேச மாட்டார். அயோத்தியில் இருக்கக்கூடியவர்கள் ராமாயண கதா தான் கேட்பார்கள். அதே மாதிரியாக மதுரா பிருந்தாவன பிராந்தங்களில் கோகுலத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாகவத கதை தான் கேட்பார்கள். இந்த மாதிரி அவர்கள் சில விவஸ்தைகள் இந்த காலத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரியாக இங்கே பார்க்கிற போது நாமெல்லாம் எங்கே இருக்கோம்? கோகுலத்தில் இருக்கோம். நாம் இருக்கிற இடத்துல ராம வைபவம் சொன்னாருண்டோ? வியாக்கியானத்தில் விஷயம் காட்டுறதே விஷயம். இதுக்கு காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கிற விஷயமே ரசமான விஷயம், ரொம்ப ரசமான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், ராமவிருத்தாந்தம் சொன்னார் உண்டோன்னா, ராமவிருத்தாந்தமா? நாங்கள் சொன்னது ராமவிருத்தாந்தமும் சொன்னோம், கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம், ஸ்ரீபாஞ்சராத்திரம் அகப்பட சொன்னோம். வியாக்கியாதா நாயனார் இப்படி தான் சாதித்திருக்கிறார், பெரியவாச்சான் பிள்ளை இப்படி தான் சாதித்திருக்கிறார். ராமன் கதை மாத்திரமா சொன்னோம்? கண்ணன் கதையும் சொன்னோம், பாஞ்சராத்திர கதையும் சொன்னோம், பாஞ்சராத்திர விஷயங்களும் சொன்னோம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ ராமனை பற்றி பேசினால் ராமாயணமும் சொன்னோம், மகாபாரதமும் சொன்னோம், ஸ்ரீபாஞ்சராத்திரமும் அகப்பட சொன்னோம். அது உட்படன்னா இன்னும் எத்தனையோ சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். எம்பெருமான் 5 நிலையில எழுந்தருள் இருக்கிறார். இந்த 5 நிலையில இருக்கும்படியான இருப்புக்கு ஏற்றபடியாக பிரமாணம் தானும் வருகிறது. அதுவா வேதவேத்திய நியாயத்தாலே வால்மீகி ராமாயணத்தை ஆறாறு பாராயணம் பண்ணுகிறார்களோ அவள்லாம் இந்த ஸ்லோகத்தை நிச்சயம் சொல்றார். என்ன ஸ்லோகம்னா அற்புதமாக அமைந்திருக்கிறது ஸ்காந்த புராண வச்சனம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதத்தாலே அறியப்படும்படியான பரமபுருஷன் ராமபிரானாக தசரதனை தகப்பனாக இச்சித்து பிறந்தபோது அந்த வேதம் தானும் வால்மீகி பகவானை தகப்பனாக இச்சித்து ஸ்ரீராமாயணமாக அவதாரம் பண்ணித்துன்னு காட்டுறார். பரமபதத்திலிருந்து ராமாவதாரம் பண்ணுறதுக்கு எம்பெருமான் தன்னுடைய திவ்ய சிம்மாசனத்திலிருந்து அப்படி இறங்கி ஒரு இட்டு நடந்தான். அவன் பின்னாலேயே யாரோ வரா மாதிரி இருந்தது. யார் வரா பின்னால, யார் வரா பின்னாலன்னு திரும்பி பார்க்கிறான். பார்த்தா வேதம் நின்று இருக்கு. நீ எங்க கிளம்பிட்டாய் அப்படின்னு பெருமான் கேட்கிறான். நீர் எங்க போறீர் அப்படின்னு. நான் ராமாவதாரம் பண்றதுக்கு போறேன். அப்படின்னா என்ன? தசரதனுக்கு பிள்ளையாக நான் போறேன், தசரதனுக்கு பிள்ளையாக நான் பிறக்கப் போகிறேன் அப்படின்னு அப்ப பெருமான் சொன்னான். நான் வால்மீகிக்கு பிள்ளையா நான் பிறக்க போறேன், நான் ராமனா போக போறேன், நான் ராமாயணமா போக போறேன். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமானது பிராச்சேதசர் என்று சொல்லப்படுபவராக இருக்கக்கூடிய வால்மீகி பகவானை தகப்பனாக இச்சித்து பிறந்தது. அப்ப எம்பெருமான் அவதாரம்னால் அவனை சொல்லக்கூடிய வேதம் தானும் அவதாரம் பண்ணுகிறது. எம்பெருமான் எந்த நிலையிலே இருக்கிறானோ அந்தந்த நிலைக்கு ஏற்ப வேதம் தானும் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறது. அதைத்தான் ஆச்சாரியர் தேயத்தில் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டுறார். இப்போ திருவாய்மொழிய வேதம் வேதம்னு சொல்கிறங்களே, திருவாய்மொழி பகவானை எந்த நிலையில காட்டுறது அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு தான் இந்த பெரிய சூத்திரம் காட்டுறார். அதுவா வேதவேத்ய நியாயத்தாலே பரத்வ பரமுது வேதம் வியூக வியாப்தி அவதரணங்களிலே ஓதின நீதி கேட்ட மனு படுகதைகளாய் அகமூர்த்தியில் பண்ணின தமிழானவாறே வேதத்தை திராவிடமாகச் செய்தார் என்னவுமாம். அழகான சூத்திரம். இந்த வேதவேத்தியேன்னு ஒரு ஸ்லோகம் சொன்னனே, அந்த நியாயம், அந்த நியாயத்தை வச்சுக்கோங்க. அப்போ பெருமாள் அவதாரம் பண்ணா வேதமும் அவதாரம் பண்ணுகிறது. அப்போ பரமபுருஷனான எம்பெருமானை காட்டக்கூடியது வேதம். சம்ஸ்கிருத வேதம் இருக்கிறதே, மறையாய நால்வேதத்துள்ளுன்ன மலர்ச்சுடரே வேதவேத்யன் என்ன அவன் சொல்லப்படுகிறான். அப்ப பரத்வபரம் உதுவேதம் வியூக வியாப்தி அவதரணங்களிலே வியூகத்திலே ஓதின நீதி. எம்பெருமான் வியூக வாசுதேவ மூர்த்தியாக திருப்பார்க்கடலிலே எழுந்தருளியிருக்கிறான். அப்பொழுது அவனுடைய வைபவத்தை காட்டுவது அந்த பகவான் தானே 5 ராத்திரியிலே ஔபகாயனர் முதலான மகர்ஷிகளுக்கெல்லாம் தான் சாஸ்திரார்த்தங்களை சொன்னான், தன்னை பூஜிக்கும்படியான விதியை சொன்னான். எம்பெருமானை எப்படி பூஜிக்கிறது என்றது அது மறைந்து விட்டது. பகவத் பூஜா விதியானது மறைந்து விட்டது.
ரிஷிகள்லாம் ரொம்ப துடிக்கிறா, ஐயோ பூஜை பண்ணுற வழியே தெரியலையேன்னு. அப்போ பகவான் தானே 5 ராத்திரியிலே உபதேசம் பண்ணினான் 5 மகர்ஷிகளுக்கு. அது ஸ்ரீபாஞ்சராத்திரம்ன்ற சாஸ்திரம். அந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் எதை முக்கியமாக காட்டுறதுன்னா, அந்த பகவான் வியூக வாசுதேவ மூர்த்தியாக பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனாக இருக்கும் இருப்பை காட்டுகிறது. அதே மாதிரி அந்த வேதமானது பாஞ்சராத்திரமாக அவதரித்ததுன்னு காட்டுகிறார்கள். அவதரணங்களிலே ஓதின நீது கேட்டமனு படுகதைகளாய் ஊயூக வியாப்தி. எம்பெருமான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறான். அந்த வியாப்திக்கு அந்தர்யாமித்துவம்னு பேரு. அந்த பகவான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கிறானே, அதை எது சொல்றது அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள். மனு முதலான மகர்ஷிகளுக்கு உள்ளே புகுந்து கொண்டு மனு, அத்ரி, ஹாரிதர், தக்ஷர், யாஜ்ஞவல்கியர், பராசரர் இத்தியாதிகளாய் இருக்கக்கூடிய உத்தமர்கள், மகாத்மாக்கள், அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே தான் புகுந்து தன்னுடைய வைபவத்தை எல்லாம் காட்டி கொடுத்தான். அவர்களெல்லாம் அந்த பகவானுடைய அந்தர்யாமித்துவத்துக்கு அனுகுணமாக விஷயங்களை காட்டினார். வேதாவதாரம் தான் தர்மசாஸ்திரங்கள். அதே பகவான் ராமனாக கிருஷ்ணனாக அவதரித்த போது அவன் சரித்திரத்தை நேராக பார்த்து கதை எழுதினார்கள். உத்தமர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் படுகதைன்னு பேரு. அதுதான் இதிகாசங்களும் புராணங்களும். இப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படி நடந்ததுன்னு சொல்றது இதிகாசம். புராபி நவம், பழசா இருந்தா கூட அந்த கதைகள் புதுசாக அமைந்திருக்கின்றன, புராணம்னு சொல்லப்படுகிறது. அவனுடைய அவதாரங்களை பற்றின விஷயங்களை எல்லாம் காட்டக்கூடியது இதிகாச புராணங்கள். அடுத்தபடியாக அவன் அர்ச்சாமூர்த்தியாக சந்நிதியிலே எழுந்தருளி இருக்கிறானே, அதுதான் ஆகமூர்த்தி. நாம யாகம் பண்ணுவதற்கு தக்க மூர்த்தி, நாம திருவாராதனம் பண்ணுவதற்கு தக்க மூர்த்தி. யாகமூர்த்தின்னு அர்ச்சாவதாரத்து பெருமாள் கோயில்களிலே எழுந்தருளி இருப்பவனுக்கு பேரு. அப்படிப்பட்டவன் விஷயமாக பாடப்பட்டதுதான் திருவாய்மொழி. அதனால வேதத்தினுடைய அவதாரம். வேதமே பகவானுடைய பரத்வத்தை சொல்லும்படியான வேதமே பாஞ்சராத்திரமாக அவதரித்தது வியூகத்தை சொல்லுவதற்காக, தர்மசாஸ்திரமாக அவதரித்தது அந்தர்யாமித்துவம் சொல்லுவதற்காக, இதிகாச புராணங்களாக அவதரித்தது அவனுடைய அவதாரங்களை சொல்லுவதற்காக, திருவாய்மொழியாக அவதரித்தது வேதமே அர்ச்சாவதாரத்து பெருமாளை சொல்றதுக்காக. இது அத்தனையும் நாங்கள் சொன்னோம். வெளியில் இருக்கிற பெண் பிள்ளைகள் சொல்றா, ஸ்ரீபாஞ்சராத்திரமும் அகப்பட சொன்னோம். ராமவிருத்தாந்தம் எங்க சொன்னான்னா சொல்லியிருக்காளே, கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே. அங்க ராமன் கதை வருதா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தா, இங்க ராமன் கதை வருதா? அப்ப ராமாயணம் சொல்லிட்டோமே. அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரம் மகாபாரதம் சொல்லி இருக்கிறோம். பேய்முல நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கீழே இதை சொல்லிட்டோமா? அப்ப கிருஷ்ணாவதாரம், ஸ்ரீபாகவதம், மகாபாரதம் எல்லாத்தையும் சொல்லிட்டோமா? அப்ப ஸ்ரீபாஞ்சராத்திரம் வியூக வாசுதேவ மூர்த்தியை சொல்றது. அது எங்க சொல்லியிருக்கோம்னா, வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அப்ப வியூக வாசுதேவ மூர்த்தியை சொன்னது. அதனால ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை சொல்லிட்டோமா? அவனுடைய பரத்துவம் சொன்னது, நாராயணனே நமக்கே பரதருவான், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இந்த இடங்கள்லாம் அவன் பராத்பர் என்ற பரத்வத்தை சொல்லி இருக்கிறோமா? அவனுடைய அந்தர்யாமித்துவத்தை முகில்வண்ணன் பேரு பாடா, மேகத்தின் சுபாவம்னு பர்ஜன்யன் என்கிற தேவத்தை மழை பொழிந்திருக்கக்கூடிய நிலை, அதெல்லாம் கீழே பாடியிருக்கிறோம். முகில்வண்ணன் பேர்பாடான்னு அவனை சொல்லி இருக்கிறபடியாலே மேகத்தின் சுபாவத்தை உடையவன்னா கண்ணுக்கு தோத்தாதேன் என்று நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்தர்யாமி எம்பெருமான சொல்லிட்டோமா? அதே மாதிரியாக அர்ச்சாவதாரம் சொன்னது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. அவனுடைய அர்ச்சாவதாரத்தை விசேஷமாக காட்டினார்கள். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளவிழி சங்கின். அப்ப எல்லாம் வந்துடுத்தே. ஸ்ரீபாஞ்சராத்திரம் வந்துடுத்து, மகாபாரதம் வந்துடுத்து, ஸ்ரீராமாயணம் வந்துடுத்து, தர்மசாஸ்திரங்கள் வந்துவிட்டன, வேதம் வந்துடுத்து, திருவாய்மொழி வந்துடுத்து. எதுதான் வரல நாங்க பேச்சல? அத்தனையும் பாடினோம் அப்படின்னு தெரிவித்தார்கள்.
அதற்கு அனுகுணமாக ராமவிருத்தாந்தம் கிருஷ்ண விருத்தாந்தத்தை இவள் மகிழ்வதற்காக சொல்லுகிறார்கள். புள்ளின் வாய் கீண்டானைன்னு அர்த்தம். இது வியாக்கியாதாக்கள் காட்டியிருக்கக்கூடிய அர்த்தம். காஞ்சிபுரம் சுவாமி ரொம்ப ரசமா காட்டுறார். ஏன்னு கேட்டா, இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ, இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோன்னு சொன்னா சரி. ராமவிருத்தாந்தம் யாராவது சொன்னங்களா அப்படின்னு கேட்டா அதுவே போறோம். இங்கு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றது? இங்குன்னா எந்த இடத்துல ராமவிருத்தாந்தம் சொல்லக்கூடாதோ அந்த இடத்துல ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோ. அப்படின்னா எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல அதுதான் பண்ணணும். அப்ப இங்கு ராமவிருத்தாந்தம் சொன்னாருண்டோன்னா இதோ திருவாய்ப்பாடி, இங்க போய் ராமவிருத்தாந்தம் சொல்லலாமா? எதுக்காக ராமனுடைய சொல்லி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ராமனா மனத்துக்கினியான், எங்க கண்ணனை போல மனத்துக்கினியவன் ஆறு இருக்க முடியும்? உள்ள இருக்கிற பெண்கள் கேட்கிறார், எங்க கண்ணனை போல மனத்துக்கினியவன் யார் இருக்க முடியும்? ஆறுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ரொம்ப அழகான வசனத்தை எடுத்து காஞ்சிபுரம் சுவாமி காட்டுறார். மணி விடம்பினி தஸ்ய மனோஹரே வபுஷி மக்ன மனா முனி மண்டலி ஜபமுஞ்சத ஹோமமுஞ்சத விரதமமுஞ்சத வேதமமுஞ்சத. அதாவது மணி விடம்பினி தஸ்ய மனோஹரே வபுஷி மக்ன மனா முனி மண்டலி. அவாவா ரிஷிகள்லாம் சில பேர் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காளாம். கிருஷ்ண 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 கிருஷ்ணான்னு ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில பேர் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில பேர் விரதானுஷ்டானம் பண்ணுறேன்னு போய் தீர்த்தம் ஆடுறது அது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில பேர் இஷேத்வோர்ஜேத்வா வாயவஸ்தோ வாயவஸ்தான்னு வேதம் சொல்லிட்டு இருக்கா. அத்தனை பேரும் முனி மண்டலி, கூட்டம் கூட்டமாக முனிவர்களுடைய கூட்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமாக கண்ணன் பெருமான் அப்படி வேணுகானம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போனானா. அந்த கூட்டத்துக்குள்ளே போன போது அவாவா தங்கள் தங்கள் காரியத்தை விட்டுட்டார்கள். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. ததிருசுகு விஸ்மிதாகாராஹா ராமஸ்ய வனவாசினா. தண்டகாரண்யவாசிகள் ராமனை எப்படி பார்த்து கொண்டிருந்தார்களோ அதை விட தங்களுடைய காரியத்தை விட்டுட்டவா பார்த்தா. ஜபம் பண்ணிட்டு இருந்தவா ஜபத்தை விட்டுட்டா. ஜபத்தை நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணலாமா? சாமான்யமாக சொல்கிறது உண்டு. காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். உடனே என்ன சொல்லுவான்னா, ஆற்றுல ஏதாவது சொல்லுவா, என்ன அது வாங்கணும் அப்படின்வா. நாளைக்கு போய் வாங்கிட்டு வரேன். அது ஏது காயத்ரி மந்திரத்தில் வருது? காயத்ரி மந்திரத்தில் நாளைக்கு போய் வாங்கிட்டு வரவே வராத. இவன் அதை விட்டுடுறா. ஜபத்தை விடுறதே தப்பு. ஜபம்னு ஆரம்பிச்சு சங்கல்பம் பண்ணிடுவனா அஷ்டோத்தர சத சங்கியான்னா 108 பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பேசாத இருக்கு. அவ கண்ணனுடைய அழகை பார்த்தது அதை விட்டுட்டா. நாமெல்லாம் அந்த மாதிரி விடக்கூடியவர்கள் ரிஷிகள்லாம் விடுறவாளா? என்ன தடை வந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அதுக்கு வருவா. இல்லை தடை வந்துடுத்தன்னா என்ன பண்ணுவா தெரியுமா? நடுவில் விட வேண்டியதை வந்துடுத்தன்னா விட்டுட்டு திரும்பி ஆரம்பத்திலிருந்து முதலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அமைந்து இருக்கக்கூடியது. அதை நடுவில் விட்டுட்டா. ஹோமம் முஞ்சதா. ஹோமம் பண்ணிருக்கா, ஹோமத்தை விடலாமா? ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா. என்னென்ன ஹோமம் பண்ணுறோமோ அந்த ஹோமத்தை பண்ணி முடிக்கணும். அதுக்கு மேலே அவர்கள் அமைந்திருக்கக்கூடியது விரதமமுஞ்சத. விரதானுஷ்டானம் பண்ணுறவா தே கேனாட் பிரேக் இட். நடுவில் விரதத்தை முறிக்கலாமா? அதுவும் முறிக்க முடியாது. அதே மாதிரி வேதத்தை கண்டினியூஸாக சொல்லணும். திருமிஷி ஆழ்வார் சரித்திரம் சொன்ன போது கிருஷ்ணானாம் பிரீஹீனாம் நகநிர்பின்னம் அப்படின்னு அந்த சரித்திரத்தையும் சொன்னேன். விட்ட இடத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாத்தையும் வா விட்டுட்டா. காரணம் என்னன்னா, கிருஷ்ண சௌந்தரியத்திலே மூழ்கினார்கள். இவாளாவது ரிஷிகள் மக்ன மனாமுனி மண்டலி மனநசீலர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் பகவத் விஷயம்னா வெறுப்போட கூடியிருந்த கோஷ்டி இருந்தது. கண்ணன்னா வெறுப்பு, கண்ணனே கூடாதுன்ற கோஷ்டி துரியோதன கோஷ்டி. அந்த துரியோதன கோஷ்டியில கண்ணன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சதும் யதார்ஹம் கேசவே, கேசவனான எம்பெருமான் யதார்ஹம் கேசவே விருத்திம் அவசா பிரதிபேதிரே. அவர்கள் தங்களை அறியாத எழுந்து விட்டார்கள். துரியோதனன் சொல்லியிருந்தான், கண்ணன் வரான் தூதுவாரான், அவன் வரும்போது யாரும் எழுந்திருக்கூடாது,
அவனுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கக்கூடாது. அவன் அவமானப்பட்டு போகட்டும், சபையில் அவனை அவமானப்படுத்திவிடலாம் அப்படின்ற எண்ணம். எல்லாரும் சீட்டில் போல்ட் போட்டு உட்கார வச்ச மாதிரி உட்காந்துட்டான். நல்லா உட்காந்துட்டா. அப்படியே கண்ணன் பெருமான் அப்படி வந்தா அந்த வர அழகே இருக்க. வால்மீகி வியாசாச்சாரியர் வர்ணிக்கிறார், பாணோ கிரகீத்வா விதுரம் சாத்தியகிம் ச மகாபலம். கையில் பிடிச்சி இழுத்துட்டு வராராம். பாணோ கிரகீத்வா விதுரம், ஒரு கையில் விதுராழ்வான பிடிச்சிட்டு இருக்கார், ஒரு கையால் சாத்திகையை பிடிச்சிட்டு இருக்கார் அவருடைய சகோதர ஸ்தானியன். ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டு இவர் கிரகீத்வா, அதான் தேஜஸ், அவளை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறான். எப்படி இழுத்துன்னு வந்திருப்பான்? திருஷ்டாந்தம் சொன்னா வேடிக்கையா இருக்கும். முன்காலத்துலலாம் கிராமங்கள்ல இருக்கிறவா இந்த சலன படத்துக்கு அதிகம் போக மாட்டான். அந்த ஊர்ல நாங்கள்லாம் டென்ட் கொட்டான்னு முதல் டென்ட் கொட்டான்னா டென்ட் உள்ள போட்டு வச்சிருப்போம். இந்த ஸ்திரீகள்லாம் இருக்காள, அவள்லாம் என்னைக்காவது ஒரு நாள் போவா. ஐயோ பாவம், அவள்லாம் ஆத்தோடே இருந்துட்டு இருந்தா, வெளியிலே போகலை. என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு அனுமதி கிடைக்கும். 6 மணிக்கு அந்த சித்திரம் ஆரம்பம். இவன் ஆற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும் பாவம். ராத்திரிக்கு தளிகை பண்ணி வச்சுட்டு போனால் தான் 9 மணிக்கு வந்து சாப்பிட முடியும். அதுக்கு மேலே வந்து தளிகை பண்ண முடியுமா? இப்போ தான் பண்ணி ஆகணும். ஒரு 5 வயசு குழந்தை, 8 வயசு பையன் 2 பேர் கூட இருக்கா. அந்த குழந்தைகளை விட்டு போக முடியாது, அவளையும் ஆயிடுச்சுட்டு போகணும். அதனால் இவா அங்கே 6 மணிக்கு படம்னு சொன்னால் 5:55க்கு தான் இவளால் கிளம்ப முடியும். இங்கே போயிட்டு கொடுக்குறாரு 2 நாவோ 1 நாவோ தான். 6 பைசே ஆர் 12 பைசே. 12 பைசேனா ஹையர் சீட்டு, 6 பைசேனா தரையில் உட்காரணும். இந்த மாதிரி தான் இருக்கும் சிஸ்டம். இதெல்லாம் இப்போ புரிஞ்சுக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அந்த இடத்துக்கு போகணும். அங்கே படம் போட்டுட்டாக்கா 6 பைசா நம்ம கொடுக்குறோம், 1 நாள் கொடுக்குறோம். இதில் ஒரு 10 நிமிஷம் படம் வேஸ்ட்டாக போச்சுன்னா பணம் வேஸ்ட்டாக போகிறதுன்னு என்ன வாளுக்கு பாவம். அதனால் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள் நடக்க முடியாது, இந்த அம்மா வேக வேகமாக போனோம், பிடிச்சி கையில் பிடிச்சி இழுத்துன்னு போவா. அந்த மாதிரி இவா 2 பேரையும் கையில் பிடிச்சி இழுத்துன்னு போகிறாராம் கண்ணன். அப்போ கண்ணனுடைய வேகம் எவ்வளவு வேகம் இருக்கும். பாணோ கிரகீத்வா விதுரம் சாத்தியகிம் ச மகாபலம். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது உள்ளுக்குள்ள நுழையிறான். அப்படி நுழைஞ்ச உடனே எல்லாரையும் துரியோதன் கோபமா பார்க்கிறான். கண்ணு செவந்து போச்சு. ஏன் எழுந்து நின்றங்கோ, ஏன் எழுந்து நின்னங்கோ அப்படின்னு. அப்போ உடனே என்ன ஆச்சுன்னா, அத்தனை பேரும் சொல்றா, ராஜா நீங்க எழுந்து நின்றுட்டங்கோ, நாங்க எழுந்து நின்னோம். அப்ப கிருஷ்ணனுடைய அழகை அவசா பிரதிபேதிரே என்ன அத்தனை பேர் எழுந்து நின்று இருக்கிறார்கள். கிருஷ்ண தேஜஸ் முன்னால வாழலாம் நிற்க முடியாது. இவ்வளவு வைபவம் கண்ணனுக்கு இருக்கிறது. கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி அழலுத்து மீண்டே இருந்தொன்னை நோக்கும் சுழலை பெருதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ வச்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணனுடைய அழகுக்கு ராமன் வருவானா? மனத்துக்கினியான்னு அவனை சொல்றவங்க அநியாயமா இருக்கு. என்ன வார்த்தை? ராமோ ராமோ ராமீதி பிரஜானாம் அபவன் கதாகான்னு அயோத்தியில் இருக்கிறவா என்னைக்காவது கண்ணன் பேரை சொல்லியிருக்காளா? ஆனா கம்பர் ராமனையே கண்ணன்னு சொல்றார். அந்த குறத்தீரை வா இந்த கேள்வி கேட்டுட்டான்றதுக்காகவே அவ சொல்லாட்டா என்ன நான் சொல்றேன் அப்படின்னு கம்பர் தெரிவிக்கிறார். மிதில மாநகரத்து வீதியில தேர்ல ராமபிரான் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு கிரகத்திலையும் ஜன்னல் கதவை திறந்து அந்த பெண் பிள்ளைகள்லாம் பார்க்கிறாளா. பார்க்கிற போது ராமபிரான் தேர்ல செல்றான், வீதியில போய்கொண்டிருக்கிறான். ஆனா வீதியில போற மாதிரி தெரியல, ஒவ்வொரு பெண்ணினுடைய கண்ணிலையும் தெரியறான் ராமபிரான். வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்திமையாது நின்றார், மாதரார் கண்கள் என்னும் வாவு மாந்தேரில் செல்வான். யாவர்க்கும் கண்ணன் என்று யாதிலும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பொருளுக்கேற்ப உருபொருள் உரைத்துச் சென்றான். ஓதிய பெயருக்கேற்ப உருபொருள் உரைத்துச் சென்றான். அவன் வீதியில போற மாதிரி இருக்கு, ஆனால் விழித்திமையாது நின்ன மாதரார் கண்களோட அந்த பெண்களுடைய கண் வழியாக சென்றான். இது எப்படி இருக்கு தெரியுமா?
யாதினும் உயர்ந்தோர். ரொம்ப அழகான வார்த்தை. இந்த கம்பராமாயண செய்யுளுக்கு இப்படி அர்த்தம் சொல்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யாதினும் உயர்ந்தோர். யாதினும்னு வார்த்தை உயர்ந்ததுன்னு வரணும். யாவரிலும்னு வார்த்தை உயர்ந்தோர்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. யாவரிலும் உயர்ந்தோர்னு சொல்லலாம். இங்க உயர்த்தனையா இருந்தால் அங்க உயர்த்தனை, இங்க கௌரவம் கொடுத்து சொன்னால் அங்க கொடுத்து. அவர்னு சொன்னா வந்தார்னு தான் சொல்லணும். அவர் வந்தான்னு சொன்னா பொருத்தம் கிடையாது. வந்தான்னு சொல்ல அவன் வந்தான்னு சொல்ல. அப்ப வார்த்தை அந்த மாதிரி மாற்றி இருக்கணும். ஆனால் யாதினும் உயர்ந்தது தன்னை அப்படின்னு சொல்லணும். இல்லை யாவரிலும் உயர்ந்தோர் தன்னை, இப்படிதான் வார்த்தைப்பாடு அமைஞ்சிருக்கணும். ஆனால் கம்பர் யாதிலும் உயர்ந்தோர், எல்லாவற்றை விட உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர். அப்படின்னா எல்லா பொருள்களிலும் உயர்ந்த பொருளாக இருக்கணும். அப்ப எல்லாவற்றிலும் எல்லா பிரமாணங்களிலும் உயர்ந்த பிரமாணம்னா வேதம். அப்ப ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கணும். யாதிலும் உயர்ந்தது தன்னை, யாவரிலும் உயர்ந்தோர் தன்னை. வேதமும் வைதிகரான ஆழ்வாரும் ஒன்னா சொல்லி இருக்கிறார்கள். வேதம் சொல்லித்து சக்ஷுர் தேவானாம் உதமர்த்தியானாம், அந்த பகவான்ற தத்துவம் இருக்கிறானே அவன் தேவானாம் மர்த்தியானாம் சக்ஷுஹு, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் கண்ணாயிருக்கிறவன். யாதினும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே. யாதினும் உயர்ந்ததாயிருக்கக்கூடிய வேதம் எல்லாருக்கும் கண்ணன்னு சொல்லித்தவனை. அதே மாதிரி ஆழ்வாரும் இதே வார்த்தையை அப்படியே தமிழ் டிரான்ஸ்லேஷன். கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. மண்ணோர் விண்ணோர்க்கு கண்ணாவான், மண்ணோருக்கும் விண்ணோருக்கும் தேவானாம் மர்த்தியானாம் கண்ணானாம் சக்ஷுஹு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் கண்ணாக அவன் அமைந்திருக்கிறபடியாலே யாவர்க்கும் கண்ணன் என்றே. கண்ணன்ற வார்த்தையை கம்பர் கொரதீர சொன்னார். ஏன்னா கிருஷ்ணநாமத்தில் கம்பருக்கு ஒரு ஆசை இருந்தது, அதனால் இந்த வார்த்தையை தெரிவித்தார்னு சொல்லப்படுறது. ஆனால் கம்பருக்கு முன்னால ஆறாவது அயோத்தியில் இருக்கிறவா ராமனை கண்ணன் சொன்னானா அல்லது கண்ணன்ற பெயரை சொல்லியிருக்காளாவா? அவ கண்ணன்ற பெயரை சொல்லாத போது நாம மாத்திரம் என்னத்துக்கு ராமன்ற பெயரை சொல்லணும்? அவ என்னைக்காவது கண்ணனை மனத்துக்கினியான்னு சொல்லுவாளா? அப்ப நாம என்னத்துக்கு ராமனை மனத்துக்கினியன்னு சொல்லணும்? நீங்க நான் சொல்றபடி கண்ணன் அழகு அப்படின்றது நீங்க ஒத்துக்கலைன்னா கூட இருக்கட்டும். கண்ணன் அழகன் அல்லன்னு இருந்தாலும் கூட அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்மளுக்கெல்லாம் பர்த்தா ஸ்தானியன். எந்த பெண்ணாவது தன்னுடைய பர்த்தாவை விட்டுட்டு இன்னொத்தனை அழகன்னு ஒத்துக்கலாமா? சாதாரண விஷயம். யார் நன்னா பாட்டு பாடுவா அப்படின்னா நிறைய காயக்கால் இருக்கா. திருப்பாவும் 30 பாட்டையும் எம்எல் வசந்தகுமாரி பாடியிருக்கா, ரொம்ப அழகா இருக்கிறது. அதே மாதிரி இவா பாடுறா, எம்எஸ் சுப்புலட்சுமி நன்னா பாடுறா, லதா மங்கேஷ்கர் அவ்வளவு நன்னா பாடுறா, பர்வீன் சுல்தானா நன்னா பாடுறா, எல்லாரும் நன்னா பாடுறா. ஆனால் எங்கள் அம்மாவோட நன்னா பாடுறவா யாரும் கிடையாது. அவாவா சொல்லணும். அந்த அம்மா பாடின தாலேலோ தாலேலோ ஜோஜோ பாட்டை கேட்டு தான் இவன் அந்த காலத்தில் தூங்கினான். இவாளை தூங்க வைக்கிறதுக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி வரல, லதா மங்கேஷ்கரும் வரல. அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லணும்னா எங்கள் அம்மாவோட தான் உலகத்திலேயே வசந்த பாடகி, அவாவா சொல்லிக்கோங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி யார் அழகன் அப்படின்னா அஜித் அழகன், ராஜ்குமார் அழகன், அவன் அழகன், இவன் அழகன் கிடையாது. எங்க பர்த்தா அழகன். எங்க பர்த்தாவோட அழகன் யாராவது உண்டு? அவன் எப்படியாவது இருக்கட்டும், தெத்து பல்லோடு இருக்கட்டும், தப்பு இல்லை. எப்படியாவது இருக்கட்டும், 1.5 கண்ணனா இருக்கட்டும், அதை பத்தி கிடையவே கிடையாது. எங்க பர்த்தா அழகன், எனக்கு அழகன். அப்போ நம்முடைய பர்தஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கண்ணனை அழகன்னு சொல்றதை விட்டுட்டு என்னைக்கோ இருந்து ராமன் அழகன் அழகன்னு சொல்லிட்டு இருக்கோங்க, என்ன அநியாயமா இருக்கு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சான். இது பெரிய சண்டையாய் போடுத்து திருவாய்ப்பாடியில். இப்ப இந்த சண்டையை யார் தீர்க்க முடியும்? காரணத்தோடு ஒரு சண்டை போட்டா நியாயம். இப்ப மத்தியஸ்தர்கள் சில பேர் வந்தா, அவ என்ன சொன்னான்னா, ஐயோ இப்படிலாம் சண்டை போடாதுங்கோ, 2 பேரும் ஒரே தத்துவம் தான். ராமனும் கண்ணனுமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே தத்துவம் தான், ஏக தத்துவம். தர்மியிலே பேதம் கிடையாது, தர்மத்திலே பேதம். 2 பேரும் ஒரே தர்மியாக அமைந்திருக்கக்கூடியவர்.
யசோத பிராட்டி எப்படி கூப்பிட்டுருக்கான்னு பாருங்க, கேட்டது இல்லையா நீங்க? கண்ணன் பெருமான் வருக வருக வருகவிங்கே வாமன நம்பி வருகவிங்கே கரியகுழல் செய்யவாய் முகத்து என் காகுத்த நம்பி வருகவிங்கே. என் காகுத்த நம்பி, காக்குஸ்தனே காக்குஸ்தனேன்னு சொல்லும்படியான வார்த்தை. கக்குஸ்த வம்சத்திலே உதித்தவன் காக்குஸ்தன். கக்குஸ்தன் என்பான் ஒருத்தன் இருந்தான். ககுதி திஷ்டதீதி ககுஸ்தா. அவன் தேவாசுர யுத்தத்தில் ஒரு எருதனுடைய இந்த முதுகில் கொண்ட திமிழ் இருக்குமே, அது மேலே உட்காந்து சண்டை போட்டான். அந்த திமிழுக்கு கொண்டைக்கு கக்குத்துன்னு பேர். அதனால் அதிலிருந்து சண்டை போட்டபடியாலே அவனுக்கு காக்குஸ்தன்னு பேர். ஆக அப்படிப்பட்ட காகுத்த நம்பி வருகவிங்கே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அதுக்கு மேலே தொண்டரடிப்படி ஆழ்வாரும் காட்டியிருக்கார், திருப்பான் ஆழ்வாரும் காட்டியிருக்கார், எல்லாரும் காட்டியிருக்கிறார்கள். அப்போ கண்ணனும் பெருமானும் ராமபிரானும் ஏக தத்துவம்ன்றது உங்களுக்கு தெரியாதா? இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு இலங்கை அழித்த பிரானே கோபிமார்களை சொல்லியிருக்காங்க. நாமளே சொல்லியிருக்கோமா? இலங்கை அழித்த பிரானே குரக்கரசாவதறிந்தோம் குறுந்திடை கூரைபடியாய். வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மேலே மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டார் கண்ணன் பெருமான். இலங்கை அழித்த பிரானே, லங்கா ராஜ்யத்தை அழித்த பெருமானாக இருக்கக்கூடியவனே குறுந்திடை கூரைபணியாய். நீ அந்த வஸ்திரத்தை கொடு. குறுந்திடை கூரைபணியாய் ரொம்ப அழகான விஷயம். இந்த வியாக்கியானங்கள்லாம் ஊரிக்கு ஊரிக்கு அனுபவிக்க வேண்டியது. இந்த கோபிமார்கள் எங்களுக்கு துணியை கொடு, துணியை கொடு, வஸ்திரத்தை கொடுன்னு கேட்கறா. அப்போ குறுந்திடை கூரைபணியாய், மரத்தில் மாட்டி வச்சிருக்கிற வஸ்திரத்தை கொடு. கண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான்னால், கோபிமார்களுடைய புடவைகள்லாம் பார்த்தான், ரொம்ப அழகாக இருக்குது, வஸ்திரமெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. சில வஸ்திரங்களை இடுப்பில் சுற்றினான், சில வஸ்திரங்களை தோளில் போட்டுனான், சிலது தலையில் தலைப்பாகையாக கட்டினான். மீதி இருக்கிற வஸ்திரங்கள் எல்லாம் மரத்தில் தொங்க விட்டுட்டான். மரக்கலையில் அது துணிக்காய்ச்ச மரமாக அமைந்திருக்கிறது. அப்படி தொங்க விட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்போ கேட்குறா கோபிமார்கள், கண்ணா புடவை உடுத்துக்கிறதுக்குன்னு நாங்கள் பிறந்திருக்கோம். புடவை உடுத்துக் கொள்ளுவதற்கு இட்டு பிறந்தவர்கள் நாங்கள். அப்படி இருக்கிற போது எங்களுக்கு புடவை பொருந்தவே இல்லை, நன்னாவே இல்லை, எங்களுக்கு உடுத்திக்கவே தெரியலை. இந்த காலத்து குழந்தைகளாட்டம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதுக்கு புடவை உடுத்திக்க தெரியுது? ஃப்ரில்லு வைக்கணும்னா தெரியல, பாவம், ஐயோ பாவம், சிரமப்படுறது. ஏன்னா பழக்கப்படுத்தலை நாம். அப்போ புடவை உடுத்துறதுக்கு இட்டு பிறந்த எங்களுக்கு புடவை பொருத்தமா இல்லை. நீயோ புருஷோத்தமன், உன்னுடைய உடம்புல எவ்வளவு புடவை அவ்வளவு அழகாக பொருந்துரு தெரியுமா? ஆகவே ஏலும் ஆடை மகுதே. எந்த வஸ்திரத்தை பெருமாளுக்கு சாத்தினாலும் அழகாக இருக்கும். நீங்கள் புடவை உடுத்தினாலும் அழகாக இருக்கும், நீங்கள் வேட்டி உடுத்தினாலும் அழகாக இருக்கும். திருவரங்கத்தன் பெருமான் கைலி கட்டிப்பான், அதுவும் அழகாக இருக்கும். அப்போ பார்க்கிற போது அவனுக்கு சாத்தப்படுவது எல்லாமே பீதாம்பரமாக ஆகிவிடுகிறது. உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்துன்னு நாம் எதை உடுத்தி கொள்ளுகிறோமோ அதை அவனுக்கு சாத்துட்டு உடுத்திக்கணும். அது புடவையாக இருந்தாலும், பேண்ட்டாக இருந்தாலும், ஷர்ட்டாக இருந்தாலும், கோட்டாக இருந்தாலும் எல்லாம் முதல்ல அவனுக்கு சாத்திடுங்க. யா அவனுக்கு போய் எப்படி சாத்துறது? ஏன் எனக்காக அவனுக்காகாதா? நமக்கு ஆறுதோல்யோ, எது ஒன்றாலும் ஆறுதோல்யோ, அதெல்லாம் அவனுக்கு சாத்திடுங்க. அப்போ புடவை உடுத்த இட்டு பிறந்த எங்களுக்கு புடவை பொருத்தமாக இல்லை, புடவை உடுத்த இட்டு பிறாத உனக்கு பொருத்தமாக இருக்கிறது. ரிஷிகள்லாம் பார்த்தார்களாம் ராமபிரானை. ரிஷிகள் பார்த்ததும் ஆச்சரியப்படுகிறார்கள். நாம் மாந்தோலும் மர உரியும் உடுத்துவதற்கு இட்டு பிறந்தவர்கள், நமக்கு அது சரியாக பொருந்தலை. ஆனால் ராமன் எவ்வளோ அழகாக உடுத்தின்னு வந்திருக்கான், அதை எவ்வளோ அழகாக சாத்தின்னு வந்திருக்காங்க. அதே மாதிரி கோபிமார்கள் சொல்லுகிறார்கள் குறுந்திடை கூரைபணியாய். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கோ? இலங்கை அழித்த பிரானே, லங்கா ராஜ்யத்தை அழித்தவனேன்னு தானே அவனை சொன்னீர்கள். அப்போ பார்க்கிற போது ராமபிரான் கண்ணபிரானையே ராமன்னு நீங்கள் சொன்னங்களா இல்லையா? அப்போ ரெண்டு பேரும் ஒரே தத்துவம் தானே. நாமெல்லாம் சிற்றில் சிதைத்த போது, சிற்றில் இட்டு விளையாடுகிற போது, சின்ன சின்ன வீடு கட்டி விளையாடுறது மண்ணில், கண்ணன் தெரியாத ஓடி வந்து தொப்புனது மேலே குதிச்சுடுவான். இந்த குழந்தைகள் 1.5 மணி காலமாக வீட்டை அழகாக கட்டி எப்படி இருக்குது பார்த்தியா, எப்படி இருக்குது பார்த்தியான்னு அழகு பார்த்துட்டு இருக்கச்சே, என்னை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு விளையாட்டா அப்படின்னு கண்ணனுக்கு கோபம் வரும். நேரம் வந்து துவம்சம் பண்ணிவிடுவான். அது சில குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணும், அந்த மாதிரி துவம்சம் பண்ணுவான். அப்போது
இந்த 10 பாட்டு இதை சிற்றில் சிதையலே, சிற்றில் சிதையலே. சிற்றில்னா சின்ன வீடுன்னு அர்த்தம். சின்ன வீடை சிதைக்காதே, சிற்றில் நீ சிதையேல் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அப்படி சொல்லும்போது சீதைவாய் அமுதமுண்டாய் எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று சீதாபிராட்டினுடைய வாயமுது கொண்டவனாக அமைந்திருக்கக்கூடிய ராமா, எங்கள் சிற்றிலை சிதைக்காதேன்னு கண்ணனை பார்த்து தான் நாம் சொன்னோம். அப்போ நமக்கே தெரியுமே கண்ணனும் ராமனும் ஒன்று. அதனால் என்ன பண்ணலாம்னால் 2 பேரும் ஒன்றும் இவா மனத்துக்கினியான்னு சொன்னது தப்பு கிடையாது. பெண்ணே நீ கோச்சிக்காத, நீங்கள்லாம் கோபித்து கொள்ளாதீர்கள்னு ராமபக்தி சாக்காக்காரர்கள் கிருஷ்ணபக்தி சாக்காக்காரர்கள் இவா 2 பேரும் சண்டை போட்டதை மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் சண்டையை நிறுத்தினார். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ராமனையும் பாடலாம், கிருஷ்ணனையும் பாடலாம். சரி, 2 கோஷ்டியாக பிரிஞ்சுட்டான். முன்கோஷ்டி பின்கோஷ்டின்னு சொல்கிறாள் இல்லையோ. முதல்ல வரிசையில் இருக்கிறவா முன்னாடி சேவிக்கிறது, பின்னால் இருக்கிறவா பின்னாடி சேவிக்கிறது அப்படின்னு கிரமம் இருக்கும் இல்லையோ. அந்த கிரமத்தில் முன்னால் சில பேர் போனால் பின்னால் சில பேர் போனால் யார் தொடங்கிறது? கோஷ்டியில் தொடங்கணும் இல்லையோ, சாதி தருளா சொல்லணும் இல்லையோ. அப்போ சொன்னால் இது கண்ணனுடைய ஊர், இந்த ஊரில் கிருஷ்ண பக்தி உடையவர்கள் முதல்ல தொடங்கணும், பின்னாலேயே ராமபக்தி இருக்கிறவா சேவிச்சுட்டு போகட்டும். அதனால்தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே. எவ்வளவு ரசமான வியாக்கியானம் இது! கற்பனையாக இருந்தாலும் எத்தனை அற்புதமாக இருக்கு பாருங்க. புள்ளின் வாய் கீண்டானை, பகாசுரவதம் பண்ணினவனை, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லாத அரக்கனை கிள்ளி களைந்தானை, பொல்லாதவனாக இருக்கக்கூடிய அரக்கன் ராட்சசனை கிள்ளி களைந்தானை, கிள்ளி களைந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறது ராமாவதாரம். சில பேர் இதுக்கு மாற்றி ஒரு அர்த்தம் சொன்னான். கிள்றதுன்றது வேலை, எதனுடைய வேலை? கிள்றதுன்னு சொன்னால் அது நகத்தினுடைய வேலை. ராமபிரான் நகத்தால் ஒரு காரியம் செய்யலையே, ராமபிரான் வில்ல எடுத்துட்டு தானே காரியம் பண்ணினான். எப்போ கிள்ளி களைந்தானேன்னு இருக்கிற போது அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நகத்தாலே இந்த இரண்யவதம் பண்ணினவனான நரசிங்க பெருமானை சொல்றது. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, பொல்லாத இரண்யகசிபுவை கிள்ளி களைந்தவன் அப்படின்னு அர்த்தம் சொன்னான். அப்ப பாசுரம் எப்படி இருக்கணும்? இந்த அர்த்தம் சரியாகணும்னால், இந்த அர்த்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமென்னால் பாசுரம் எப்படி இருக்கணும்னா, பொல்லாவசுரனை கிள்ளி களைந்தானே. அசுரன்றவன் வேற, அரக்கன்றவன் வேற. அரக்கன்றவன் ராட்சசன். ராட்சசன் எல்லாம் அசுரனா இருக்கலாம். அசுரன்னாக்கா சுரர்களை தேவர்களோட வேறுபட்டவன். ஆனால் அசுரர்கள் எல்லாம் அரக்கர்கள் கிடையாது. அரக்கர்கள்னு தனி ஜாதி அது. அதனால பொல்லாவரக்கனைனாக்கா ராட்சசனை சொல்ல முடியுமே ஒழிய அசுரர்களை சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா ஹிரண்யாட்சனும் ராட்சசன்னு சொல்லணும், ஹிரண்யகசிபும் ராட்சசன்னு சொல்லணும், பகாசுரன் ராட்சசன்னு சொல்லணும், அகாசுரன் ராட்சசன்னு சொல்லணும், கம்சனுக்கு வேலையாட்களாக இருந்தவர்கள் எல்லாம் ராட்சசர்கள்னு சொல்லணும். அவள்லாம் ராட்சசாள் இல்லை. ராட்சசன்றது தனி வகுப்பு. அப்போ அந்த ராட்சசனை அசுரனாகவும் சொல்லலாம், அரக்கனாகவும் சொல்லலாம். ஆனால் அரக்கர்களை ஒரு நாளும், அசுரர்களை ஒரு நாளும் அரக்கனாக சொல்ல முடியாது. இதுக்கு திருஷ்டாந்தம் எப்படி சொல்றது அப்படின்னா புரிய வைக்கணும். இது கொஞ்சத்தில் நமக்கு புரியாது. இப்போ பிராமணன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிராமணன் சொல்ற இடத்துல என்ன சொல்லலாம்னாக்கா, ஒரு வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய ஐயங்காராக இருக்கக்கூடியவனை பிராமணன் சொல்றான். பிராமணன் வந்துடுத்தானால் அது ஐயங்காரையும் சொல்லும், ஐயரையும் சொல்லும். இது 2 பேருக்கும் காமன் வேர்டு. அசுரன்றது காமன் வேர்ட் ஃபார் அசுராஸ் அண்ட் ராட்சசாஸ். வேற ராட்சசான்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ராட்சசாஸ். ஐயங்கார்னு சொல்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஐயங்கார்ஸ். அவளை பிராமணன் சொன்னால் அது ஒத்துக்கும். ஆனால் ஐயங்கார்கள் அல்லாதவர்களை பிராமணான்னு ஒன்னா சொல்லலாம் ஒழிய ஐயங்கார்னு சொல்ல முடியாது. ஆல் தி ஐயங்கார்ஸ் ஆர் பிராமின், ஆனால் ஆல் தி பிராமின்ஸ் ஆர் நாட் ஐயங்கார்ஸ். ஆல் த ராட்சசாஸ் ஆர் அசுராஸ்,
பட் ஆல் தி அசுராஸ் ஆர் நாட் ராட்சசாஸ். இது திருஷ்டாந்தத்துக்காக சொன்னேன். நீங்கள் அதுக்காக இருக்கிற பிராமணர்லாம் அசுரன் அப்படின்னு எடுத்துன்றாதுங்க. அதெல்லாம் இல்லை. இது எப்படியோ அதே மாதிரி இதை கொண்டு அங்கே வத்திரேகத்தில் சொல்கிறது. அப்போ பொல்லா வரக்கனைன்னு சொன்னால் ராவணவதம் பண்ணின இந்த ராமபிரானத்தான் சொல்லணுமே ஒழிய மற்றவாளை சொல்ல முடியாது. அப்போ 2 கோஷ்டியாக பிரிந்து அவர்கள் பாடினார்கள். காஞ்சிபுரம் சுவாமி ஆச்சரியமாக காட்டியிருக்கார். இந்த 2 அவதாரத்தை சேர்த்து 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 அனுபவிக்க வேண்டும். பெரியாழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார். என்னாதன் தேவிக்கு அந்நின்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை, வன்னாத புள்ளால் வலிய பறித்திட்டு என்னாதன் வன்மையை பாடிப்பரா, எம்பிரான் வன்மையை பாடிப்பரா. கற்பகக்காவு கருதிய காதலிக்கு பாரிஜாத புஷ்பத்தை சத்யபாம பிராட்டிக்காக கொண்டு வருவதற்காக அந்த மரத்தையே எடுத்து கொண்டு வந்தானோ இல்லையோ, அந்த சரித்திரத்தை முதல் பாசுரம். 2வது பாசுரம் என்வில் வலி கண்டு போவென்றெதிர் வந்தான், பரசுராமனுடைய சரித்திரம். இப்படி 2 சரித்திரத்தையும் மாற்றி மாற்றி 10 பாட்டு, கிருஷ்ணாவதாரத்துக்கு 5 பாட்டு, ராமாவதாரத்துக்கு 5 பாட்டுன்னு பாடுறார். அந்த மாதிரி ஒரு 10 பாட்டு பெரியாழ்வார் பாடினார். என்னாதன் தேவிக்கு அந்நின்பப்பூ ஈயாதாள்னு. அந்த மாதிரி ஒரே ஸ்லோகத்தில் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை சேர்த்து காஞ்சிபுரம் சுவாமி ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். நத்யா கூலேவதீர்ணௌ பித்ருவச்சன பரித்ராயகௌ பிரேமவசியௌ ஆபால்யாத் வைரிபிருந்த க்ஷபணபடுதரோ பிராப்த காந்தார யாத்ரௌ மோக்ஷைஸ்வர்ய பிரதௌ ச அப்பி அவரகுலஜ சௌஹார்தன்யௌ பாரம்யே நிர்வியபேக்ஷௌ அதி மனுஜ கிருதி ராமகிருஷ்ணௌ நமாமி. அந்த ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்குகிறேன். எந்த ராமனையும் கிருஷ்ணனையும் 2 பேரையும் சேர்த்து சொல்றார். ராமகிருஷ்ணௌ என்ன சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது துவந்த சமாசத்தில் சொல்றார். அப்போ 2 பேரையும் வணங்குகிறேன்னா 2 பேருக்கும் சாமியம் காட்டுகிறார். நத்யா அக்கூலேவதீர்ணோ, 2 பேருமே நதிக்கரையில் அவதாரம் பண்ணினார். ஒருத்தர் சரை நதிக்கரையில் அவதாரம் பண்ணினார், மற்றொருத்தர் யமுனா நதிக்கரையிலே அவதாரம் பண்ணினார். பித்ருவச்சன பரித்ராயகௌ, ராமபிரான் காட்டுக்கு போன்னு தகப்பனார் சொன்னார்னு புறப்பட்டு போனான். வசுதேவர் சங்கச்சக்கரங்களை மறைச்சுக்கோன்னு சொன்னார், உடனே கேட்டிருக்கிறார். பித்ருவச்சன பரித்ராயகௌ பிரேமவசியௌ, ராமபிரானும் அன்புக்கு வசப்பட்டு எல்லா காரியங்களையும் செய்தான். நின்னன்பின் வழி நின்று சிலபிடி தெம்பிரானேக பின்னேயங்கிலக்குமணன் பிரிந்தது மோர் அடையாளம். யார் யார் பிரேமம் காட்டுகிறார்களோ அவர்களுக்கு வசப்பட்டு அவ சொன்னதெல்லாம் கேட்டுருந்தான். சுக்ரீவனுடைய பிரேமத்துக்கு வசப்பட்டு சுக்ரீவன் சொன்னதை கேட்டு வாலிவதம் பண்ணினான். அப்ப பிரேமத்துக்கு வசப்பட்டவனாக அமைந்திருக்கக்கூடியவன் சீதையினுடைய பிரேமத்துக்கு வசப்பட்டு சீதை சொன்னாள்ன்றதுக்காக மான் பின்னால ஓடினான். விபீஷணாழ்வானுடைய பிரேமத்துக்கு வசப்பட்டு விபீஷணன் சொன்னான்றதுக்காக அவன் தரக்கட கிடந்தான், சமுத்திரராஜன் காலில் விழுந்தான். அவ பிரேம அவசியோ, கண்ணபிரான் பிரேமத்துக்கு வசப்பட்டதுன்றது அளவே கிடையாது. எத்தனை கோபிமார்களுக்கு தன்னுடைய பிரேமத்தை பரிபூர்ணமாக காட்டியிருக்கிறான். ஆபால்யாத்து வைரிபிருந்த க்ஷபணபடுதரோ, பாலப்பிராயம் தொடங்கியே விரோதிகளை அழிப்பதிலே 2 பேரும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு 12 திருநட்சத்திரம். தாட்டகாவதம் உத்தமம், தாட்டகாவதம் பண்ணி இருக்கக்கூடிய நிலை, தாட்டகையை வதம் பண்ணினான். அதே மாதிரி பாலப்பிராயம் தொடங்கியே குழந்தை சிசுவா இருந்த போதே பூத்தனாவதம் பண்ணிற்று. சின்ன குழந்தை ஈடும் வலியுமுடைய நம்பி பிறந்த 7 திங்களில் ஏடலர் கண்ணீரான வளர்த்தி யமுனை நீராடப் போனேன். சேடன் திருவரு மார்பன் கிடந்து திருவடியால் மலைபோலோடும் சகடத்தை சாடிய பின்னை உரப்புவதஞ்சுவனே. 7 வயசுல கண்ணனம் பெருமான் தான் சகடாசுர பஞ்சனம் பண்ணி இருக்கிறான். ஆபால்யாத் பயிரி பிருந்த க்ஷபணபடுதரோ. ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு குறை, கிருஷ்ணாவதாரத்தில் அந்த குறையெல்லாம் தீர்த்துட்டார் பெருமாள். பல குறைகள், அதில் இது குறை. என்ன குறைன்னா, ஒரு நாள் பெருமாள் படுத்துண்டு சக்கரவர்த்தி திருமணார் யோசனை பண்ணுறார், நாம் ஏன் சீத்தையை பிரிஞ்சு இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளோ பெரிய யுத்தத்தை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. இதுக்கு காரணம் முதல்ல அந்த மாரீச்சனை யாக சம்ரட்சணத்தும் போதே சுபாகுவை கொன்னா மாதிரி கொத்துயிரும் கொலையுருமாக விடாமல் அவனை கொன்னுட்டுருக்கணும்.
சரி, அப்பதான் அது போச்சு. ரெண்டாவதாக இந்த கரதூஷணாதிகள் 14,000 பேரோட யுத்தம் பண்ற போது அந்த இடத்துல அகம்பனன்னு ஒருத்தன் தப்பிச்சுட்டு ஓடினான். அவனை உயிரோட விட்டது தப்பு. அவன் போய் ராவணனிடத்துல சொல்லி அப்புறம் வந்தது தாட்டகையை வதம் பண்ண மாதிரி சூர்பனக சீதா பிராட்டியை முழுங்கிடணும்னு பார்த்தா அப்ப அவளை அழித்து விட்டு இருந்தோமே, ஆனால் அவ போய் ராவணனிடத்துல போய் சொல்லியிருக்க மாட்டான். அவளை உயிரோட விட்டது தப்பு. சரி, இந்த மாரீச்சனை ஒரு அம்பு போட்டோமே, அவனை கத்த விடாதபடி பண்ணிருக்கான். அவன் ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கத்திட்டான். அதனால தானே லக்ஷ்மணன் பிரிஞ்சு வந்தான். அதனால தானே ராவணன் போனான். ராவணன் போய் சீதா பிராட்டியா போயிருச்சான். அப்ப யாரையாவது கொத்துயிரும் கொலையுருமா விட்டு தொலைச்சோம். அதனால இவ்வளவு அனர்த்தமாச்சு. அப்ப சங்கல்பம் வேண்டாம், அடுத்த அவதாரத்துல விரோதின்னு யார் வந்தாலும் துவம்சம் பண்ணிடுறது. அவளை விட்டு வைக்கிறதே இல்லை. சின்ன குழந்தை காலத்திலிருந்து விரோதின்னு வந்தவா யார் யார் கண்ணனை அழிக்க வேண்டும் வந்தார்களோ அவ அத்தனை பேரையும் கொன்றொழித்து இருக்கிறார். கோகுலத்துக்கோ பிருந்தாவனத்துக்கோ எந்த அசுரன் வந்தாலும் திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது. வேதாந்தம் சொல்றது நச்ச புனரா வர்த்ததே, நச்ச புனரா வர்த்ததே. இங்கிருந்து பெருமாளிடத்துல போனவா திரும்பி வர்றது கிடையாது. கம்சனிடம் இருந்து கிருஷ்ணனிடத்துல போனவா திரும்பி போனதே கிடையாது. யாருமே திரும்பி போல. அப்படி அமைந்திருக்கக்கூடியது ஆபால்யாது வைரி பிருந்த க்ஷபணப்படுத்தரோ பிராப்த காந்தார யாத்ரோ. பெருமாள் அற்புதமாக பிராப்த காந்தார யாத்ரோ அயோத்தியிலிருந்து லங்கா ராஜ்யம் வரைக்கும் வந்து திரும்பி போயிருக்கார். ஐயோ, வனவாச யாத்திரை பண்ணி இருக்கிறார், வன யாத்திரை பண்ணி இருக்கிறார். கண்ணன் பெருமான் பார்த்தானா, வனத்தில் யாத்திரை இருந்த காலம் எவ்வளவு தெரியுமா? தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ பாதிவை. 11,000 வருஷங்கள் ராமபிரான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். 11,000 வருஷத்துல 14 வருஷம் காட்டில் இருந்தார். இதுக்கு பிரமாதமாக காட்டில் பெருமாள் எல்லாம் இது என்ன பிரமாதம்? நான் காடுவாழ் சாதியுமாக பெத்தோ, காடுவாழ் சாதியாக இடைக்குலத்திலே பிறந்து கானகம்படி உலாவி உலாவி கரும் சிறுக்கன் கொழுவதின போது நான் காட்டிலேயே பிறக்கிறேன். பிருந்தாவனத்தில் வனம்னா காடு தானே, அந்த காட்டிலேயே பிறக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கனுகுணமாக பிராப்த காந்தார யாத்ரோ மோக்ஷ ஐஸ்வர்ய பிரதௌச்சா, மோட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். ஜட்டாயு மகாராஜருக்கு பெருமான் மோட்சம் கொடுத்தான், சபரிக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறான். ஆகவே மோட்சம் கொடுத்தவன் ராமபிரான். கண்ணனும் பெருமான் ராமனாவது மனுஷர்களாக பிறந்தவர்களுக்கு மோட்சம் கொடுத்தான். கண்ணனும் பெருமான் பானைக்கே மோட்சம் கொடுத்தான். ததிபாண்டன் அவன் கேட்டான், எனக்கு மோட்சம் கொடுத்தா போறாது, உன்னை காப்பாத்தினது இந்த பானை தானேன்னு சொன்னதும் அந்த பானைக்கும் மோட்சம் கொடுத்திருக்கிறான். நம்முடைய சம்பிரதாயத்தில் தான் எல்லாருக்கும் மோட்சம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் சொல்றது. யானைக்கும் மோட்சம், பானைக்கும் மோட்சம். யானை கஜேந்திராழ்வான், அவனுக்கு மோட்சம். என்ன சாஸ்திரார்த்தம் வாசிச்சது கஜேந்திரன்? ஒரு யானை என்ன சாஸ்திரம் வாசிச்சிருக்கும்? ஆனால் அந்த யானைக்கு மோட்சம் உண்டு. இது நம்ம சம்பிரதாயத்தில் தான் சொல்றோம். அதே மாதிரி பானை, ததிபாண்டன் கண்ணனை ரட்சித்து கொடுத்த பானை, அதுக்கும் மோட்சம். இந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம் கேட்கிறான். எனக்கு மோட்சம் கொடுக்குற உன்னை நான் காப்பாத்தினேன்னு, உன்னை காப்பாற்றினது உண்மையில இந்த பானை தானே? யசோதையிடம் இருந்து கண்ணனை காப்பாற்றி கொடுத்தான் ததிபாண்டன். அந்த கண்ணன் தலையில பானையை போட்டு மூடிட்டான். யசோதை என்ன பண்ணா, கண்ணனை துரத்திண்டே வரா. ஏன்னா அவன் வெண்ணையை சாப்பிட்டுட்டான், திருடி தின்னுட்டான். உன்னை பிடிச்சி என்ன பண்ணுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இந்த குழந்தை முடுக்கு சந்தெல்லாம் போகிறது, சின்ன சின்ன தெருவெல்லாம் போகிறது. அவளால் வேக வேகமாக ஓட முடியுது. குழந்தை வேகத்துக்கு ஓட முடியுமா? புசு புசுன்னு மூச்சு வாங்கிறது. இவன் இந்த தெருவில் இருக்கும்போது குழந்தை அந்த தெருவு போயிடுது. இவ கண்வட்டத்தில் இல்லை. அங்கே ஒருத்தன் தயிரெல்லாம் விற்றுட்டு பானையை வச்சுட்டு இருந்தான். அந்த பானையை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருந்தான். அவன்கிட்ட போய் ததிபாண்டா ததிபாண்டா என்னை காப்பாற்றேன், எங்கள் அம்மா என்ன அவங்கிட்ட வரா, என்னை அடிச்சுடுவோம் போல இருக்குது, கையில் இவ்வளோ பெரிய தடி எடுத்துன்னு வந்திருக்கா, ஒரு போடு போட்டால்தான் இவ்வளோ பெருசு வீங்கிடும், அதனால நீ என்னை காப்பாற்றுறியா? வா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு பெரிய தயிர் பானை அதை கவுத்துட்டான். அவன் மேலே கவுத்துட்டு அது மேலே இவன் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் தன்னை. நான்
அந்த பக்கமாக யசோத பிராட்டி வரா. ததிபாண்டா என் பையன் இந்த பக்கம் போனானா அப்படின்னு. இல்லையம்மா இங்கே அவன் இல்லையே அப்படின்னு அவள் போயிட்டா. இது இருக்கட்டும். உடனே உள்ளேருந்து இந்த குழந்தை அவள் போயிட்டான்றது தெரியுது. கேட்டு போயிட்டா. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. டொட்டுன்னு உள்ளேருந்து தட்டுறது குழந்தை. உடனே என்னான்னு கேட்குறான். நான் வெளியில் போகணும்னு அடிச்சுக்கிறது. எனக்கு மோட்சம் கொடுக்குறதா இருந்தாக்கா வெளியில் அனுப்புகிறேன். மோட்சம்னா என்னதுன்னு கேட்குறது. உனக்கா தெரியாது, கொடு. கொடுத்துட்றேன். குழந்தைக்கு மூச்சு முட்டுறது பாவம். கொடுத்துட்றேன்னு அடிச்சுக்கிறது. எனக்கு கொடுத்தா போராது, நீ யாருக்கு கொடுக்க வேண்டும்னா உன்னை காப்பாற்றினது இந்த பானை. இந்த பானைக்கு மோட்சம் கொடு. பானைக்கு மோட்சம் கொடுத்தா அது என்ன பண்ணும்? அங்கே தான் காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அவன் ஏன் பானைக்கு மோட்சம் கொடுத்தான் கேட்டான். பானை அப்படியே அங்கே போக முடியுமா? இவன் போறான்னா இவனுடைய ஆத்மா போகும், சரீரம் போகாது. இந்த சரீரத்தோட யாரும் பரமபதம் போக முடியாது. பானை பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தோடு கூடியது. இந்த மண்ணு அங்கே போக போகிறது? மண்ணு ஒரு நாள் அங்கே போகாது. அப்போ அதுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? அது அச்சேதனமாச்சே. அப்படின்னா சாஸ்திரம் காட்டுகிறது, எம்பெருமான் அத்தனை பொருள்களையும் சிருஷ்டிக்கிறானே, சிருஷ்டித்து அத்தனை பொருள்களுக்குள்ளேயும் தான் பிரவேசிக்கிறான். தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிசத். இவற்றையெல்லாம் சிருஷ்டித்து அவற்றுக்குள்ளே பகவான் தான் பிரவேசிக்கிறான். அப்படி பிரவேசிக்கிற போது எப்படி பிரவேசிக்கிறான்னு கேட்டால், ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி. ஒரு ஜீவாத்மாவின் மூலமாக ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளேயும் தான் புகுந்து அந்த வஸ்துவுக்கு பெயரும் வடிவமும் உருவாக்குகிறார். இப்போ இந்த மேஜையா இருக்குன்னா இதுக்குள்ள பெருமாள் இருக்கார். பெருமாள் மாத்திரம் இல்லை, ஒரு ஜீவாத்மாவும் உண்டு. ஒரு ஜீவாத்மாவும் இருக்கிறது, அந்த ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மாவும் இருக்கிறார். அப்போ நாமரூப விபாக அர்ஹமாயிருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறான்னு சாஸ்திரம் காட்டி இருக்கிறது. அப்ப இந்த பானைக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கானோ இல்லையோ, அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடு. எல்லாரும் பானைக்கு மோட்சம்னு உபன்யாசகால் சொல்லிவிடுறார். பானை போய் எப்படி மோட்சம் போகும்? அதுக்கு பதில் சொல்ல இல்லை, சொல்லியிருக்காவா? இதுதான் விஷயம். பானைக்கு மோட்சம் இல்லை, ஆனால் பானைக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா உண்டு. பானைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் அப்படின்னு சமாதானம் காட்டினார். ஆனால் பிள்ளை பெருமாளையங்கார் சிந்திக்க நெஞ்சில்லை நாவில்லை, ததிபாண்டனுடைய பானையும் முக்தி பெற்றதன்றோ அப்படின்னார். பராசர பட்டர் சாதிப்பறான். பரமபத்துக்கு போனால் ஒரு மூலையில் இந்த பானை வச்சிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வரான். அப்போ இந்த பானை தானே போயிருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தான். இந்த பானை போகலை, இங்கிருந்து போகும்படியான ஜீவாத்மா எந்த ரூபம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த ரூபத்தை பெருமாள் அங்கே கொடுத்துடுறாரு. அப்போ இங்கிருந்து போகும்படியான இந்த பானைக்கு அதிஷ்டானமாக இருந்த ஜீவாத்மா நான் பானையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டது அங்கே உட்கார்ந்துருக்கு. அவ்வளவுதானே ஒழிய இந்த பானை அங்கே போச்சுன்றதே கிடையாது. அப்போ மோட்ச பிரதானம் பானைக்கும் மோட்சம் கொடுத்தான் கண்ணன் எம்பெருமான். அதே மாதிரியாக எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்திருக்கிறான். பல பேருக்கு கண்டாகர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தான், ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தான், ஐஸ்வர்யம் கொடுத்தது. ஆக லங்கைஸ்வர்யத்தை தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் விபீஷணாழ்வானுக்கு கொடுத்தான். கிஷ்கிந்தா ஐஸ்வர்யத்தை தான் கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடியது சுக்ரீவனுக்கு கொடுத்திருக்கிறார். பாதுகைக்கு கோசல சாம்ராஜ்ய ஐஸ்வர்யத்தையே கொடுத்திருக்கிறார். அப்போ ஐஸ்வர்ய பிரதானம் ராமன் பண்ணினான். குச்சேலனுக்கு கண்ணன் பெருமான் கொடுத்த ஐஸ்வர்யத்துக்கு அளவே கிடையாது. அதே மாதிரியாக உக்ரசேன மகாராஜாவை பட்டாபிஷிக்தனாக ஆக்கினான், அவருக்கு ஐஸ்வர்யம் கொடுத்திருக்கிறார். அப்போ பாண்டவர்களுக்கு அவர்களுடைய ராஜ்யத்தை மீட்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். மோட்ச ஐஸ்வர்ய பிரதௌச்சா அப்பி அவர குலஜ சௌஹார்த தன்யௌ. தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்களோடு சௌஹார்தம் காட்டுதல். விதுராழ்வானுடைய திருமாளியில் போய் சாப்பிட்டு வந்தான் கண்ணன். குகப்பெருமாளோடு தோழமை கொண்டான் ராமபிரான். சுரம் யௌ
அபரகுலஜ சௌஹார்தன்யோ பாரம்யே நிர்வியபேட்சோ. ராமனுக்கும் மேன்மேல ஆசை கிடையாது. நீ சாட்சாத் நாராயணன்னு தேவர்கள்லாம் சொன்னா, ஐயோ நான் அப்படி இல்லையே. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் தசரத புத்திரன்னா என்ன போய் என்னத்துக்கு நாராயணன் நாராயணன்னு சொல்கிறங்கோ அப்படின்னா. கண்ணனம் பெருமான் 7 நாள் அந்த கோவர்தனோத்தரணம் பண்ணினான். அப்போ எல்லாரும் கேட்குறான், தேவோ வா தானவோ வாத்வம். கண்ணா நீ தேவனா தானவனா யட்சனா கிண்ணறனா கிம்புருனா யாருன்னு தெரியலையே. உடனே கண்ணனுக்கு கோபம் வந்துடுது, என்ன எதுக்கு வெய்யறங்கோ, என்ன இப்படிலாம் வெய்யாதுங்கோ அப்படின்னு சொல்கிறான். மேன்மேல ஆசையே கிடையாது. பாரம்யே நிர்வியபேக்ஷோ அதிமானுஜ சுரம் யௌ. ரொம்ப அழகு. இந்த அழகை பற்றி முதல்லையே வர்ணித்து விட்டேன். மணி விடம்பினி இத்தியாதி எல்லாம் சொல்லிட்டேன். பாரம்யே நிர்வியபேக்ஷோ அதிமனுஜ கிருதி. ஒரு மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் பண்ணியிருக்கிறான். சமுத்திரத்தில் அணை கட்ட முடியுமா? அணை கட்ட முடியாது. அணைனா சேத்து, பாலம்னா பிரிட்ஜு. பாலம் கட்டுறது பற்றி இல்லை, இது அணை சேத்து. இங்கே இருக்கிற ஜலம் அந்த பக்கம் வராது, அங்கே இருக்கிற ஜலம் இந்த பக்கம் வராது. பாலம்னு சொன்னால் கீழே ஜலம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி யாராவது சமுத்திரத்தில் அணை கட்ட முடியுமா? சரி கட்டுறான்னு வச்சுக்கலாம், குரங்க வச்சுன்னு கட்ட முடியுமா யாராவது? நேர ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல கோணலாக செய்யக்கூடியது குரங்கு. வானரங்களை வச்சுட்டு ஒரு காரியத்தை பண்ணி இருக்கிறானே. அப்படி இருக்கிற போது அதிமனுஜ கிருதி. ஒரு மனுஷன் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் ராமபிரான் தான் பண்ணி இருக்கிறார். அதிமானுஷீல விருத்த வேஷை. விபீஷணாழ்வான் இந்த கரைக்கு வந்தான். உடனே சமுத்திராத்து ஜலமானயா, சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் கொட்டி உனக்கு லங்காராஜ்யம் தான் போ. இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலை. ராவணன் எப்படி இருக்கான்னு பார்க்கல, அவனுடைய சேனையை பார்க்கல. தாழ் கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். இலங்கை செல்வத்தை உனக்கு தந்துட்டேன்னு சொல்றானே, அப்போ இது ஒரு மனுஷன் செய்கிற காரியமாயுது. ஜட்டாயு மகாராஜருக்கு முக்தி கொடுத்தானே, சீதா வியோக விவசா நச்ச தத்கதிஜ்ஞா பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாயா. சீதை போன கதி தெரியல, இவர் நம்ம ஜட்டாயுக்கு பரகதி கொடுக்குறாராம். இந்த கத்தியே தெரியல, அந்த கத்தி எப்படி தெரியும்? இதுதான் அதிமானுஷ சேஷ்டிதம். குரத்தாழ்வான் கேட்கிறார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை. வைதிகன் பிள்ளைகள் இறந்த பிள்ளைகளை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். தன்னுடைய ஆச்சாரியனான சாந்தீபனுடைய இறந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான். கரிக்கட்டையாய் விழுந்த பரீட்சித்துக்கு உயிர்ப்பித்து கொடுத்தான். இதெல்லாம் மனுஷன் செய்கிற காரியமா? ஆக இந்த விதங்களாலே ராமகிருஷ்ணோ நமாமி. இந்த ஸ்லோகத்தை காஞ்சிபுரம் சுவாமி தான் சாதித்து இதுக்கு விபுலமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த வியாக்கியானத்தில் ஒரு இடத்துல எதை காட்டுறார்னா, ராமாவதாரத்தில் அவன் செய்ததை விட கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கிற பெருமையை காட்டுறார். விலட்சணமான ஒரு வியாசம். 10 வியாசங்கள் இருக்குது, 10-11 வியாசம். முதல்ல ஸ்லோகத்தை மாத்திரம் இட்டு அதுக்கு அர்த்தத்தை கூடமாக காட்டிவிடுறார், மொத்தமாக காட்டிவிடுறார். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டாக எடுத்து நதி தீராவதார குதூகலோபன்யாசம், பித்ருவச்சன பரித்ராணோபன்யாசம் அப்படின்னு வரிசையாக காட்டியிருக்கார். அந்த விஷயத்தை தான் விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ 2 அவதாரங்களையும் சேர்த்து சொல்கிறது தான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்களைந்தானைன்னு அவர்கள் கோபிமார்கள் பாடினார்கள். நான் சுவாபதேசார்த்தத்துக்கே வரல. இன்னும் பாசுரத்தினுடைய முதல் 2 வரிக்கு உண்டான அர்த்தத்தை தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே இதுக்கு சுவாபதேசார்த்தம் சொல்லணும், எந்த ஆழ்வாரை சொல்கிறதுன்னு கேட்டால் இது சொல்லும்படியான வார்த்தை தொண்டரடிப்படி ஆழ்வாரை தெரிவிக்கிறது. அதோடு கூட அடுத்த பாசுரம் உங்கள் புழக்கடை திருப்பானாழ்வார். இதெல்லாம் சேர்த்து நாளை கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆகவே கோஷ்டியார் இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கித்து புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்துள்ளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். यतिराज 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 जय हो.
यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो। यतिराज यतिराज यतिराज